ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷோ ரீல். ஃபைட் சீன் நடிச்சிடலாம், அழுது நடிச்சிடலாம், ஜட்டியோட கூட ஓடலாம் ரோட்டில், அதெல்லாம் ஈஸி. ஆனால் ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் நின்று அந்த ரொமான்ஸுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரோஸ்மீனுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த சாங்கை பார்த்து வேணா சாங்கை பார்த்தா ஆசை வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஆசை வரணும் தான் அந்த சாங் எடுக்கிறது. என்ன அர்த்தம் இந்த படத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறது? டைட்டில் பிரேக்கப்னுடைய இது வேற ஒரு விஷயம் தான். பிரேக்கப் எப்போவுமே ஷோரியில் நம்ம கூட ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம், ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னு மாறி மாறி டீம்ஸ் நிறையா பார்த்துட்டு இருப்போம். அந்த வரிசையில் இப்போவும் காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதையே நாங்கள் வேற மாதிரி சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. அந்த டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பராக இருக்கும். நீங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எனிவேஸ், நிறைய இந்த விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காந்தி கிருஷ்ணா சார் இருந்து ஆரம்பிக்கணும். சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கள் எல்லாருக்குமே ஈகர் அண்ட் கியூரியாசிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படம் மூலிமா கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே என்னென்ன நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய சுச்சுவேஷனில், எப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை மறந்து பிரஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போகிறோமோ, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய விஷயங்களை மறந்துட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக சமர்ப்பணம் பண்ணியிருக்கீங்க. ஈவன் ராணாவாக இருக்கட்டும், அவங்களுமே அவங்களோட கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னப்பா கேரளா பொண்ணாக இருக்காங்க, தமிழ் இவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வியப்பாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹிருத்திக், உங்களை சொல்ல வேண்டியதே இல்லை, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருடைய கேரக்டருமே இதில் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காஸ்ட், இந்த கதை எப்படி உருவாச்சுங்க? கதைக்கு இன்ஸ்பிரேஷன்ன்றது வந்து எங்கேயோ அப்படி சும்மா தேடிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சின்ன என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு விஷயம்தான். அது வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க 2 பேர் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வந்து ஒரு கன்சீவ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்துட்டு டாக்டரை கிட்ட போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. போகும்போது ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. என்னென்னா வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து காட்டி இந்த ஸ்கூலில் தான் நம்ம பையனை வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கோவம், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன் தான் வந்திருக்காது. அது பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நாங்கள் இது மாதிரி ஸ்கூலில் தான் படிச்சுட்டு தான் நான் கோல்டு மெடலெல்லாம் வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இது வந்து சின்ன ஒரு சாதாரண ஒரு ஜாலியான ஒரு விஷயமா வந்து ஊடல் மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர்கிட்ட போகும்போது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு கன்சீவ் ஆனது கிடையாது, இது வேறு மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டிஸப்பாயிண்ட். இது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு சண்டை மாதிரி வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து முத்தி கடைசியில் 2 பேருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் வந்து கோர்ட்டு கேஸுன்ட்டு அலைஞ்சி வந்து பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற லைஃப் லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரேக்கப் அப்படின்ற அந்த ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டு அது மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் தோணுச்சு. அது பண்ணது தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட். இதில் பார்க்கும்போது 2 கதை, ஒன்று வந்து ராணா ப்ளே பண்ணியிருந்தாங்க, இன்னொன்று கிருத்திக் ப்ளே பண்ணியிருந்தாங்க. எப்படி இந்த 2 கதையாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம்னு தோணுச்சு? இல்லை, கம்பேரிசன் தான் அது இல்லை. ஏன்னா வந்து இப்படி ஒரு கதை இப்படியும் சில பேர் இருக்காங்க, இப்படியும் சில பேர் இருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் என்ன நடக்க போகுது, அப்படி இருந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப கம்பேரிசன் மட்டும்தான் அது இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா சொல்கிறது. ஏன்னா வந்து இது வந்து அட்வைஸ் மாதிரி வந்து பெரியவங்க உட்கார வச்சு வந்து பேசி வந்து தீர்த்துக்கிற பஞ்சாயத்து மாதிரிலாம் கிடையாது. அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா வந்து படம் போர் அடிச்சிடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு மாதிரி பேர் கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் கமர்ஷியலாகவும் இருக்கணும், ஜாலியாகவும் இருக்கணும், பட் அட் தி சேம் டைம் கொஞ்சம் மெசேஜும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கம்பேரிசனுக்காக இந்த 2 கேரக்டர்ஸ் 2 கப்பல்ஸ் வச்சுட்டு நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி இருந்துச்சு திருமண வாழ்க்கை படத்தில்? ஃபைட்டு தான். சரி, திருமணத்துக்கு முன்னாடி கூட ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக அப்படியே போயிட்டு அதனால். ஆனால் ஆஃப்டர் அந்த இது வந்து ஒரே ஃபைட்ஸு, அதுக்கு அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. படம் பார்க்கும்போது ஐயோ
அப்படின்லாம் இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா அவர் படம் எடுக்கல, உங்களுக்கு லைஃப் லெசன் கத்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? கல்யாணம் பண்ணாதீங்கடா அப்படின்ட்டு. பண்ணாதீங்க, இப்படிதான் இருக்கும். அவர் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்லல, பண்ணா இப்படிதான் இருக்கும், வேணுமே வேண்டாமா நீ டிசைட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எப்படி இருந்துச்சு ஆஸ் அ ஃபேமிலி மேன் அந்த படத்துல? ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லா விதமான ஒரு பெர்ஸ்பெக்ஷன்லையும் எனக்கு சார் எனக்கு கொடுத்துருக்காரு. அது டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காமெடியாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஒரு மாதிரி எல்லாமே கொடுத்து ஒரு மாதிரி மிக்ஸாக எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு மாதிரி ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு சார் கொடுத்துருக்காரு. அது எனக்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இட்ஸ் எ கிஃப்ட் தான் நான் நினைக்கிறேன். பேரை பற்றி சொல்லுங்க. அப்புறம் அவங்க செம மல்டி டேலண்ட். அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு 3 லாங்குவேஜ் டப் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா. மலையாளம் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு, மலையாளம் தமிழ் தெரியாது அவங்களுக்கு, வந்துட்டு தமிழ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் டயலாக்ஸ்லாம் எல்லாமே நமக்குலாம் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னே டக்குன்னு அவங்க அதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது தமிழில் இருக்கும், அது எல்லாமே ஃபுல் தங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டப்பிங்க்கும், இந்த தெலுங்கு டப்பிங்க்கும் சரி கன்னடா டப்பிங்கும் சரி எல்லாமே எழுதி வச்சு ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்காக செம்ம டெடிகேஷன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த படத்துல நடிச்சது? மலையாளத்துல இருந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். கிடைச்சிருப்பேன் மேபி ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸுக்குலாம் முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப சூஸி ஆகிட்டாங்க. டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரியே ரொம்ப சூஸியாக தான் போயிட்டு இருக்கிறேன். அப்போது ஜான்வி மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது அது ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருக்கணும்னு மட்டும் எனக்கு தெரியும். இல்லை சும்மா எல்லாம் ஒருத்தருக்கு நம்பிட்டெல்லாம் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுக்க முடியாது. சார் அவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லணும். சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா லைஃப்பில் இதுக்கப்புறம் ராணவ் சொன்ன மாதிரி தான் ஹோல்சம் பேக்கேஜில் எல்லாமே இருக்குது. ரொமான்ஸ் இருக்குது, எமோஷ்னல் சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஆஸ் அன் ஆக்டராகவும் எனக்கு ஒரு லெசன் தான். ஆஸ் அ பர்சனல் லைஃப், என்னோட பர்சனல் லைஃப்பில் எனக்கு இது பெரிய ஒரு லெசன் தான். கல்யாணம், அந்த ஃபேமிலி, இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா 2 வாட்டி யோசிச்சுட்டு முன்னாடி எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி எல்லாமே அப்படி அமைன்னு சொல்ல முடியாது, பட் இது மாதிரியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு படம் இல்ல எங்க நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. கிருத்திக், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த படத்தோட அனுபவம்? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஃபுல்லா ரொமான்டிக் பாய் இல்ல, அதான் லவ் பாய். அவர் தான் நல்லா இருந்து, அவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு நிறைய கத்து கொடுத்துச்சு, அவரு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு அப்படின்றாரு. ஆமா நல்லா இருந்துச்சு. என்னன்னா ரொமான்ஸ் எல்லாமே எனக்கு இதுல புதுசு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே அப்படி தெரியல உங்களுக்கு, ரொமான்ஸ் புதுசு மாதிரிலாம் தெரியல. இல்ல அது எப்படி பழக்கப்பட்டு நான் அது முடியாது. ஆனா வந்து புதுசு தான். கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணது, இப்போதான் ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் அப்படியே ட்ரைனிங் எடுத்திருக்காரப்பா. இல்ல ஆக்சுவலி வந்து சுத்தமா ட்ரைனிங் இல்லை. நான் அது ரொமான்ஸ் சீன் நடிக்கும் போது தான் ரொம்ப திட்டு வாங்கினேன் அவர்கிட்ட, ஒழுங்கா பண்ணலன்ட்டு. ஸோ இப்போ எல்லாம் புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அந்த மாதிரி படங்கள் இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரலல் லீடாக கூட்டிகிட்டு வந்து நீ ரொமான்ஸ் பண்ணணுன்றபோது ஆப்வியஸாக வரவே வராது நம்மளுக்கு அந்த இடத்துல. ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் இன்டிமேசி சீன்ஸ் எடுப்பேன், நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு சார் என்னால் இது பண்ண முடியல, என்னால் இது எனக்கு தயக்கமாக இருக்குது, அதுக்கு ஓகேன்னா நீ அக்ரிமெண்ட் சைன் பண்ணு, இல்லைன்னா இப்போயே எந்திரிச்சு சொல்ல மாட்டேன் சார். இல்லை அதுதான் ஆக்சுவலி வந்து நம்ம சொல்கிறோம், ஆக்சுவலி ஃபன்னாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் வந்து நம்ம நேரில் போய் அங்கே உட்காரும்போது பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படணும். அந்த இடத்துல வந்து நம்ம போராடணும், நிஜமாலே போராடணும். ஃபைட் சீன் நடிச்சிடலாம், அழுது நடிச்சிடலாம், ஜட்டியோட கூட ஓடலாம் ரோட்டில், அதெல்லாம் ஈஸி. ஆனால் ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் நின்று அந்த ரொமான்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சார் இப்போ இந்த படத்துடைய டைட்டிலுக்கு வருவோம், பிரேக்ஃபாஸ்ட். எப்படி வேணா எடுத்து பிரேக்ஃபாஸ்ட், சீக்கிரமா பிரேக் ஃபாஸ்ட் ஆகுதா, என்ன அர்த்தம் இந்த படத்துக்கு நாங்க எடுத்துக்கிறது டைட்டில்? பிரேக்கப்னுடைய இது வேற வருஷன் தான் பிரேக்கப். அதுக்கு முன்னாடி நீங்க டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஸ்டோரி எழுதுனதுங்களா, இல்ல ஸ்டோரி எழுதுனதுக்கு அப்புறம்? ஸ்டோரி எழுதி முடிச்ச பிறகு தான் இந்த டைட்டில் வச்சது. எப்படி காசு பண்ணீங்க எல்லாரையும்? இவர் ராணாவை வந்து ஒரு 2 மேனேஜர் வந்து கூப்பிட்டு வந்து காட்டினார். அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் ஆடிஷன் எடுத்து வந்து கொஞ்சம் ஒரு வாரம் நிறைய டெஸ்ட்டுங்கெல்லாம் எடுத்து பார்த்து ஓகேன்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அவங்க ரோசி வந்து ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன், ஒரு மலையாள புடவையெல்லாம் கட்டிட்டு ரொம்ப அப்படியே திவ்யமாக இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டேன். வந்த உடனே வந்து ஏதோ தோணுச்சு இன்ட்யூஷன்,
சரி, எங்க போட்டோ நிறைய இப்படி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போஸ்ட் பண்றோம். ஆனா அப்படி யாரும் என் போட்டோவை பார்த்து கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. அது எப்படி ரோஸ்மினோட போட்டோ மட்டும் உங்க கையில மாட்டுச்சு? இல்லை, அதுதான் சொன்னேன், தேடிட்டே இருக்கணும் இப்போ. ஏன்னா வந்து அவர் வந்து ஹீரோயின் தேடிட்டு இருந்தாரு. ஓ சாரி. நல்ல கவுண்டர் ப்ரோ. இல்ல ப்ரோ, நிஜம் தானே. கிரேட். அவர் எப்படி சார்? கிருத்திக் அவர் உடனே அவருக்கு ஞாபகம் எனக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா அவரை பத்தி நம்ம கேட்டாகணும். தெரியும். அவர் வந்து வேற ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கோ டைரக்டர். அவர் வந்து அதுக்கு முன்னாடி படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு இது மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சொல்லி கூப்பிட்டு வந்து காட்டினா பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. சரி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிரேட். ஆனால் இப்போ நம்ம ஒரு நல்ல திரைப்படம், நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கும் போது இதுக்காக ஏதாவது மெனக்கெடல் எடுத்தீங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிட்னஸாக ஒரு மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ஃபிட்னஸ் வந்து எனக்கு ஃபைட்டுக்கெலாம் பயங்கரமாக யூஸ் ஆச்சு. அண்ட் ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டேன் இந்த படத்துக்காக. அண்ட் மெனக்கெடல் வந்து இந்த -15 டிகிரி இருந்துச்சு இந்த சாங்லலாம், இந்த ஸ்னோ சாங்லலாம் பண்ணும்போது. அப்போல்லாம் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கும் போதெல்லாம் அது ஒரு மாதிரி அது அங்கே ப்ரோ அங்கே நம்ம நார்மல் ட்ரெஸ் போட்டே இருக்க முடியாது ப்ரோ. அங்கே செம்ம குளிரும். ஒரு ஆல்மோஸ்ட் நோஸ்லாம் ஒரு மாதிரி எங்களுக்குலாம் ஷூட் முடிச்சுட்டு எல்லாருக்குமே எல்லா நோஸ்லாம் செம்ம பிளாக் ஆகிடுச்சு. நீங்களே எப்படி சொல்கிறீங்க? இப்போ ரோஸ்மினோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க வந்து கேரவன்ல நல்லா சேஃப்டியாக இருந்தாங்க ப்ரோ. பனியில கேரவன் யோசிச்சு பாருங்க. ரோஸ்மின் எப்படி இருந்துச்சு இந்த தமிழ் திரைப்படத்துடைய அனுபவம் உங்களுக்கு? எனக்கு புதுசா இருந்துச்சு. ஏன்னா லாங்குவேஜ் புதுசு இல்லை. அங்க நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டார்டிங்ல எனக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச தமிழ் வச்சு கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்புறம் அந்த கேரக்டரை நான் மாறுறதுக்கு நான் நிறைய யோசிச்சுட்டேன். ஏன்னா அந்த டைம்ல நான் அவ்வளோ போல்டாக இண்டிபெண்ட்டாக இருந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த கேரக்டர் அப்படி இருக்குல்ல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ அது பண்ணும்போது அந்த ஒரு அந்த சேஞ்ச் இருக்குல்ல, அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் எனக்கு கொஞ்சம் லைஃப்பில் நான் எனக்கு என் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. ஓகே, முன்னாடி யோசிச்சு பார்க்கும்போது பண்ண முடியாதுன்னு நினச்ச விஷயம் அந்த செட்டுக்கு போய் இல்லைன்னா ஒரு 2 days கழிச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸ்டார்டிங்கில் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு நாலேஜ் கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். ரோஸ்மினுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, எனக்கு சத்தியமாக தெரியாது. யாராவது கேட்டிருக்கீங்களா? அதை கேட்டிருக்கீங்களா? நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, அது சந்தேகமே இல்லை. நீங்க கேட்கலன்னா தான் விஷயம். என்ன ரோஸ்மினுக்கு அர்த்தம்னே தெரியாது? எனக்கு தெரியாது. நான் எப்பயோ சர்ச் பண்ணி இருந்துச்சு, ஆனால் ஞாபகம் இல்லை. இப்போ எப்படி இருந்துச்சு ராணாவோட கெமிஸ்ட்ரி? அதில் சில சீன்ஸ் இருக்குல்ல, அந்த பெல்ட் இந்த சீனெல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் செம்ம கெமிஸ்ட்ரி. ஒரு அடி கூட மேலே படாமல் போனதே இல்லை. இல்ல அப்படி சொல்லுங்க. பெல்ட் கொடுத்துறாங்க ப்ரோ. அந்த செட்ல வந்து என்ன பண்ணாங்க, சாருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்படி அடிக்கிறேன், அது ஒழுங்கா வரல. அதுக்கப்புறம் படல. அதுக்கப்புறம் இல்ல இங்க பாரு கரெக்டா பண்ணேன், அப்பதான் வந்து போவோம். எல்லாம் டேக் போயிட்டு இருக்கோம். அப்படி நைட் ஆல்மோஸ்ட் 2 மணி 3 மணி ஆயிட்டு இருக்குது. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பட்டு பெல்ட்லாம் பயங்கரமா பட்டது அவங்களுக்கு, பயங்கரமா செவந்து அந்த மாதிரி போச்சு. நான் ஏதாவது ரொமான்டிக் கெமிஸ்ட்ரியா இருக்கும்னு நினைச்சா எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிச்சு. ஏன்னு தெரியல. நார்மலி இப்போ புதுசா வந்துட்டு நம்ம ஒருத்தரை பழகிக்கிட்டு இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸோ இல்லைன்னா டயலாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நிறைய தயக்கம் இருக்கும்ல. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருந்தது இல்லை. அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா, ஏன்னா எங்களுக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால மேபி கம்யூனிகேஷன் எல்லாம் சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. கெமிஸ்ட்ரி நல்லா தான் ஒர்க் அவுட் இருக்கு. நீ பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி பத்திலாம் அவர்கிட்ட கேட்கணும். இல்ல நான் இப்ப அதான் கேட்க வந்தேன். இப்ப அவங்களோட அதுலதான் அவர் எக்ஸ்பர்ட். அவர் பேசுறதுலே தெரியும் எவ்வளவு பொறாமப்பட்டிருப்பாரு. அவரோட கேரக்டர் பத்தி நீங்க பொறாமப்பட்டீங்களா படம் பார்க்கும்போது? இல்ல ப்ரோ, எனக்கு நீங்க படம் பாத்தீங்கல்ல, பொறாமப்படுற அளவுக்குலாம் என் கேரக்டர் இருக்காதுங்க. ஒரே ஒரு சாங் தான். அந்த சாங் ஒண்ணு போதுமேன்ற சாங்ல கூட ஒரு 2 பிட்டு தான் வரும். அந்த 2 பிட்டு நீங்க பார்த்துட்டு தான் இவ்வளவு எமோஷனல் ஆவீங்க. சரி, வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான ஆசை வந்து அந்த மாதிரி ஆசை வராது. கண்டிப்பா எங்க கேரக்டர் பார்த்தா அது ஆசை வராது. ஏன்னா வந்து கோர்ட்ல அப்ப வராது. அதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே சாங்க பார்த்து ஆசை வரும். கோர்ட் சீன்லாம் பார்த்தா எங்களுக்கு ஆசை வராது. இந்த சாங்க பார்த்து வேணா எங்களுக்கு ஆசை வரும். சாங்க பார்த்தா ஆசை வரும். கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஆசை வரணும் தானே அந்த சாங் எடுக்கிறது. ஸோ அந்த வகையில கண்டிப்பா அந்த ஆசை வரும். இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் சார் எப்படி இணைஞ்சிங்க இந்த படத்துல? ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து முதல்ல வந்து ஜிவி போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா வந்து நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு
இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். படம் வந்து ஷூட் பண்ணி முடிச்சு டாக்கி போர்ஷன் முடிச்ச பிறகு வந்து தோணுச்சு, படம் நல்லா வந்திருக்குல்ல, வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் டாக்கி போர்ஷன் முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட போய் வந்து கேட்டேன். அப்போ தான் நேஷ்னல் அவார்டு வாங்கி வந்துருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா வந்து வரிசையாக வந்து 15-20 படம் கமிட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் போய் நான் போய் தீபாவளிக்கிட்ட, ஸோ தீபாவளி டைமில் போய் கேட்டால் வந்து, சார் இது ரொம்ப அநியாயமாக இருக்குது சார், ஒரு 6 மாதமாவது டைம் கேப் விட்டுருந்தீங்கன்னா நான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்காக டைம் ஒதுக்குவேன். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இவ்வளோ டைட்டு ஷெடியூலில் நான் எங்கே வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னொன்று என்னோட பட்ஜெட் ஒன்று வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டா கூட வந்து பரவாயில்ல, சரி பட்ஜெட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஓடி போயிடலாம்ன்றது கூட நினச்சிட்டு இருந்தேன். அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டேன். வந்துட்டு பேருக்கு வந்து தீபாவளி கழிச்சுன்னொன்னே வந்து ஒரு 2 படம் அந்த தீபாவளி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 4 நாள் கழிச்சு வந்து திடுக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் எடுத்து பேசினா வந்து எங்கேயா வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்டார். கேட்டு எதுக்கு அப்படின்னு, கம்போசிங் போகலாம் சார் அப்படின்னு. எனக்கு உடனே ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே தெரியும், வர்றது மற்றொன்று இதில் இருந்தே தெரியும். ஸோ சொன்ன உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து கம்போசிங் போனோம். போயிட்டு ஒரு 3 நாள் வந்து வெளியூரில் போயிட்டு உட்காந்துட்டு 3 நாளுக்குள்ளேயே வந்து எல்லா சாங்ஸையும் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டார். ஒரு படத்தை நம்ம எடுத்துருவோம் மேக்கிங்கில், அதில் நம்ம எப்படியாவது கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துடலாம், நடிக்க வச்சிடலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்றது பெரிய டாஸ்காக இருக்குது. இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, படம் வெளியே தெரியாமல் இருக்கிறது. இன்னொன்று, நிறைய படங்கள் வரதுனால இந்த படத்தை மறந்துடுறாங்க, இல்லை வெளியவே தெரியாமல் போயிடுது அப்படின்னு. பட் அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த படத்தை எப்படியாவது ரீச் பண்ணணும்னு நினச்சி மேசிவான ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்தது அவங்க. டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ கையில் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அவங்க எப்படி இந்த படத்தை எடுக்கலாம்னு நினச்சது, எப்படி நீங்கள் ஜாயின் ஆனீங்க? ஒரு கோவிந்த் சார் வந்து ஒரு ராணுவம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ஒரு முறை வந்து. ஸோ நான் போயிட்டு டைரெக்டாக போய் உட்காந்துட்டு போய் பேசணும். பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக நான் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து இது பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் சைடில் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேஷன்லாம் கிடையாது. இன்னொன்று வந்து நான் ஒர்க் பண்ணது எல்லாமே பிக் ஸ்கேல் படங்க, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி இது இருந்தது. அதனால் வந்து நான் பிஸ்னஸ் சைடில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணதே கிடையாது எப்பவுமே. ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு கைடு வேணும் அப்படின்றதுக்கான, ப்ரொடியூசரும் புதுசு. ஸோ அவங்களுக்கும் டைரெக்டாக பண்ணுறதுன்றதை விட வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு நல்லா வந்து பண்ணுற ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கோவன் சார்கிட்ட பேசி வந்து அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் வர சொல்லி கம்யூனிகேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கு. குட். சரி, இப்போ ஹானஸ்ட்டாக ஒரு பதில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ காந்தி கிருஷ்ணன் சார் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கார்ல, செட்டில் எப்படி இருப்பார்? செம்ம ஸ்ட்ரிக்ட். அப்படியா? மாத்த அவர் தெரியவே இல்லைங்க, அவர் மட்டும் ரொம்ப சாதுவால இருக்காரு. சார் ஷூட்டிங் போயிட்டா அப்படியே செம்ம ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாரு. நான் தான் அதிகம் திட்டுவாங்க ப்ரோ. யாரு தப்பு பண்ணாலும் அவனை தான் திட்டுவேன்னு சொல்ல வர. ஹீரோயின் தப்பு பண்ணாலும் என்ன தான் திட்டுவாரு. சார் அநியாயம். அது என்னன்னா, ஹீரோயின் அங்கே போயிட்டு இங்கே பாரு, அப்புறம் நைட் வந்து எங்கிட்ட சமாதானம் பண்ணுவார். இங்கே பாரு, உன்னை திட்டினா தான் எல்லாருமே எங்கள் வேலை, இப்போ ஹீரோவே திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை நடக்கும். ப்ளஸ் ஹீரோயின்லாம் திட்டினா அவள் அழுதுருவா, அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக நடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு சார் வந்து என்ன சமாதானம் பண்ணி, இந்த காலை வாங்கிட்டு அந்த காலை விட்டுறணும் சரியா, அப்படிலாம் கேட்டு சமாதானம் பண்ணி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேர் பண்ணி பார்த்துப்பா போல. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க திட்டு வாங்க மாட்டாங்க. திட்டு வாங்க மாட்டீங்க? திட்டெல்லாம் நான் வாங்கியிருக்கேனே. வாங்கலன்றாரு. சும்மா சொல்றேன் சார். நீங்க கேட்டு பாருங்க சார், நீங்க திட்டுவீங்களான்னு கேட்டு பாருங்க. திட்டி இருக்குல்ல எனக்கு, அவங்களோட ஹாஸ்பிடல் சீன்ல எல்லாம் எனக்கு நான் திட்டு வாங்கியிருக்குன்னா ரொம்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய திட்டெல்லாம் இல்ல. அது ஒரு விஷயம், அது ஒழுங்கா நடிமா அப்படின்னு சொல்லி ஒழுங்கா நடி. எப்படி திட்டுவாரு? நான் சொல்லிட்டேன். சரி 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 சொல்லுங்க. ரொமான்டிக் சீன் நடக்குது, தலையை திருப்படா, டேய் இந்த சைடுடா அந்த சைடுடா அப்படின்னு. எப்படின்னா அது ஒரு மாதிரி பயங்கரமா அழகா எடுக்க வேண்டிய ஒரு, ஆனா ஓகே சார் இப்படி தானே சார், சரி இப்படி தானே சார், நான் ஒரு மாதிரி பயங்கரமா திட்டு வாங்கிக்கலாம் ஒரு மாதிரி நடிச்சிருக்கேன் நான். சாருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இந்த சீன் இப்படிதான் வரணும்னு. ஸோ அந்த டைம்ல எங்களால் அது கொடுக்க முடியலன்னா சார் அந்த டைம்ல அது வெளில காட்டிடுவாங்க. எனிவேஸ் இந்த செட்ல வந்து திட்டே வாங்காத ஒரே ஆள் கிருத்திக். ஏன்னா டக்குனு பண்ணோனே பட்டுன்னு பண்ணது ஓகே சொல்லிருப்பாங்க. என்னப்பா எல்லாம் ஒரே டேக்ல ஓகே பண்ற நீ? இல்ல நான் நிஜமாலே நான் திட்டு வாங்கினதுல. ஒவ்வொரு படங்களா நம்ம செல்லமே எடுத்துக்கலாம், இல்லை ஆனந்த தாண்டவம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு படமும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அந்த ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி ஒரு திரைப்படம் இதுக்கப்புறம் வரவும் முடியாது, அப்படி ஒரு கதைக்களமா எடுத்திருந்தீங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ் எதை நோக்கி போகுது?
இந்த மாதிரி கொண்டு போய்கிட்டே இருக்கணும், எனக்கு இந்தந்த செட் ஆஃப் ஜோனர்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலரான வச்சிருக்கீங்களா? இல்லை அப்படியெல்லாம் வந்து இது கிடையாது. வேறு எல்லா வகையான ஜோனர்ஸ்லேயும் படம் எடுக்கணுன்ட்டு தான் ஆசை. அது மாதிரி தான் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ இது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ இது வந்து நியூ ஃபேஸை வச்சு பண்ணுறேன் அப்படின்றதுனால வந்து பட்ஜெட் வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணோம்னா வந்து அது ரிஸ்க்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா இந்த கதை வந்து தான் வந்து இருக்கத்துலவே வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது, வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கதையை செலக்ட் பண்ணேன். பட் இதே மாதிரி வந்து வேறு ஜோனர்ஸில் தான் பண்ணிட்டு போவேன் நான் வந்து. நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான கதைகள் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இதில் எனக்கு பர்டிகுலராக இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சா அது யதார்த்தத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பர்டிகுலர் சீன்ஸ் இதில் வச்சிங்களா? எல்லா சீன்ஸுமே பார்த்தீங்கன்ட்டு வச்சுங்களேன், இதில் வந்து யதார்த்தமாக தான் இருக்குது. எதுவுமே வந்து ரொம்ப சினிமாட்டிக்காக இருந்தாலும் எதுவும் பண்ணல. நான் அது நடக்கிறது எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி நடக்கிற விஷயங்களா, நம்மளை சுற்றி நடந்த விஷயங்களாகவே தான் இருக்கும். பர்டிகுலராக ஏதாவது ஹார்ட் டச்சிங் சீன், நான் இந்த படம் ஃபுல்லாக எடுத்தேன்ப்பா, ஆனால் இந்த ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் என் ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்ற மாதிரி ஏதாவது சீன் இருக்குங்களா? 2 சீன் சொல்லலாம். அதில் ஒன்று வந்து ராணுவனுடைய அது அப்பா வந்து இறந்து போய்ட்டு அந்த சீன். நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவன் ஃபுல்லாக வந்து இது பண்ணி அந்த அட்மாஸ்பியரை பார்த்துட்டோன்னே அவனும் வந்து அப்படியே அந்த மூடுக்குள்ளே வந்துட்டு அந்த வாசிச்சுட்டு இருக்க அந்த சவுண்டு, அந்த ஒரு ரியலாக நடந்துருக்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்து இவன் கடைசியில் அந்த டைலாக் வந்து பேசுகிறதுக்குள்ள வந்து நான் அழுதுட்டான். கரெக்டாக அழுது பேசுகிறதுக்குள்ள எனக்கு அழுக வந்துச்சு. நானே வந்து பார்த்துட்டு வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தேன். நானுங்க அழுதுட்டு நேராக வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் லீடிங் டு கிளைமேக்ஸில் வந்து என் பொண்ணு 2 பேருக்கும் வந்து அடித்தடி சண்டை. அதில் வந்து இவன் உனக்கு 2-3 ஷாட்டு தான் வரும். அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஷாட். ஜானவி அந்த சீன் எடுக்கும்போது தான் வந்து, ஆனால் அவ்வளோ திட்டு வாங்கி அவ்வளோ சண்டை போட்டும் வந்து ஸ்க்ரீனில் அதெல்லாம் தெரியாத மாதிரி வந்து வெளுத்து வாங்கிடுச்சு. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ரொம்ப அதிகமாக எமோஷன் ஹேண்டில் பண்ணுன்ற ஒருத்தர் அவர் அதிகமாக டேக் எடுத்தார் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இல்லை பொதுவாகவே சொல்லுங்களேன். இல்லை, எனக்கு வந்து யாருமே எனக்கு அது மாதிரி நிறைய டேக்ஸ் எல்லாம் யாருமே வாங்கினதெல்லாம் கிடையாது. ஏன்னா ரீசன் என்னென்னா வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹோட்டல் அப்படின்னா வந்து ஒரு கிளப்பில் வந்து ஒரு ரூம்ஸ் போட்டு வந்து அந்த வரிசையாக ஒரு 5 ரூம் இருந்துச்சுன்னா 5 ரூமில் தான் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, நான், ஹீரோ, ஹீரோயின் இங்கே இருந்துடும். ஸோ நாளைக்கு எடுக்க போகிற சீனை வந்து நைட்டே வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக வந்து மொத்தம் எழுதி வச்சுட்டு இவ்வளோ பெரிய நோட் புக்ஸ் வச்சுருக்கு. இப்போவும் வச்சுருக்கோம் கையில். அந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுட்ருக்கோம். ஸோ இவரும் வந்து அதே மாதிரி வந்து இது பண்ணுவோம். ஸோ நைட்டை வந்து மொத்தம் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஸோ அங்கே ஸ்பாட்டில் போனால் வந்து எனக்கு என்னென்னா வந்து எனக்கு ஒரே ஒரு டைலாக் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆஸ்டிஸ் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அப்படி எடுக்கணுன்றது தான் நான் ஆசைப்படும். அதனால் வந்து வந்தாங்கன்னா வந்து அவங்க கரெக்டாக வந்து இந்த சீன் தான் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து கேமரா வச்ச உடனே வந்து டைரெக்டாக வந்து பேசிடுவாங்க. அதனால் வந்து எனக்கு டேக்ஸ் எல்லாம் நிறைய டேக்ஸ் எல்லாம் வாங்கினது கிடையாது. ஒரு ரிஹர்சல் ஒன்று பார்ப்போம், அடுத்து டேக் பண்ணுறோம். ஸோ அவங்க அப்படியே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டில் இருந்த அந்த தயக்கமெல்லாம் போயிட்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் மேலே வந்து என் கூட வந்து ஐக்கியமாயிட்டாங்க. உங்களுக்கு ராணா இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீன் அது? ஹார்ட் டச்சிங்கான சீன் சார் சொன்ன அந்த எமோஷ்னலான சீன் எனக்கு அந்த எமோஷ்னல் சீன் நான் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அந்த சீன் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் ஆச்சுன்னா, ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சார் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தார். அழுதுட்டு அப்படியே நடந்து வந்து கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. சார் பயங்கரமாக நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் போல் நம்ம. அது ஒரு மாதிரி எனக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் சார்கிட்ட வந்து அவர் வீட்டில் போய் பார்க்க போனாலே எனக்குலாம் அப்படி சமைச்சு சாப்பாடு போடுவார் அவர். அதான் நல்லா பார்த்துக்கிட்டாரு, பயங்கரம் பார்த்துக்கிட்டாரு. உங்களே எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னா அப்போ ரோஸ்மினி எவ்வளோ நல்லா பார்த்துருப்பாங்கல்ல. ஆமாம், இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா எக்ஸாக்ட்லி. இப்போ ராணவ் சொல்கிறல்ல, ராணவ் சொல்கிறதோட 100 times பெட்டராக தான் என்ன பார்த்துருக்கு. நான் அதை எப்படி சொன்னாலும் எனக்கு என்னை ஏன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி பார்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஷெடியூலெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிற டைமில்
ஃப்ளைட் ஏற போகிறேன். எனக்கு ஃப்ளைட் ஏறுறதுக்கே பயமாக இருந்துச்சு. என் கையில் அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் நிறைய இருக்குது, ஆல்ரெடி பேக் பேக் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஆனால் பார்த்தா கை ஒரு ஃபுல் கவர் ஃபுல்லாக சாக்லேட்ஸு, அப்புறம் எனக்கு ஒரு அம்ப்ரெல்லா, ஒரு அழகான ஒரு அம்ப்ரெல்லா வாங்கி கொடுத்தாங்க. நிறைய விஷயங்க எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்க ஒரு உண்மையாகவே சொன்னேன், நான் அவங்க பொண்ணு அந்த மாதிரி, என் அப்பா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அதான் அவர் சொல்லும் போதே உரிமையா தானே சொன்னாரு, என் பொண்ணு அப்படின்னு. இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப ரொம்ப ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு டீமோட ஒர்க் பண்ணது தமிழ்ல. கண்டிப்பா. வெரி குட். கிருத்திக், நீங்க சொல்லுங்க, உங்களை எப்படி பாத்துக்கிட்டாரு? என்னையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. நல்லா பாத்துக்கிட்டாரா? என்ன எமோஷனலான சீன் இருந்துச்சு, டச்சிங் சீன்? எனக்கு வந்து இவங்க போர்ஷனில் தான் இருந்துச்சு. இவங்க போர்ஷனில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டெலிவரி பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஸோ அதை சொல்லிட வேணாம், எல்லோரும் பார்க்கட்டும். ஆனால் வந்து அந்த சீன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சீனு. அது யார் பார்த்தாலுமே அந்த சீன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அது இப்போ வரைக்குமே அது ஒரு பாதிப்பு இருக்குது. அந்த சீனோட பாதிப்பு வந்து இப்போ வரைக்கும் மனசில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான சீன் எது? இவங்க 2 பேரும் சொன்ன அதே சீன் தான். ஏன்னா அது பண்ணுறதுக்கு எனக்கு அவங்க 2 பேரும் ஓகே அது பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் இப்போது கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை பெற்றுக்கலை. ஸோ இந்த சீனு, இந்த படத்துக்காக, இந்த கேரக்டருக்காக நான் ஒரு அம்மாவாக நடிக்கணும். அதுவும் டெலிவரி சீன் முடிஞ்ச உடனே, டெலிவரி முடிச்சுட்டு அந்த குழந்தைய நான் என்ன, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னால் எப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி உடம்பு ஷிவர் ஆகும். எப்படி அது பண்ண முடியுது? அது பார்க்கும்போது எப்போவுமே டிஸ்டர்ப்ட் ஆகுது. அது ரொம்ப கஷ்டம். பிரேக்ஃபாஸ்ட் படம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மையமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் எங்க சுத்தினாலும் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த படம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தயக்கம் அந்த மாதிரி இருந்துச்சா? ஒரு தயக்கம் இருந்துச்சு, அது நம்ம மக்கள் ஏத்துப்பாங்களா, அது கரெக்டா இருக்குமா அப்படின்றத தயக்கம் இருந்துச்சா? இல்லை, அது மாதிரி தயங்குக்கு எனக்கு வரந்ததே கிடையாது. நான் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் நான் எப்பவுமே எழுத மாட்டேன். ஏன் எழுத மாட்டேன்னா, அது மைண்டில் வந்து அப்படியே ஒரு மாதிரி புகை படிஞ்சு அப்படியே இருந்துடும். அது வந்து ஷூட் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு வருஷம் அதுவாக க்ரியேட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் வந்து எழுதி முடிச்சுட்டு ஷூட்டிங் போன பிறகு தான் கிளைமேக்ஸை எழுதினேன். அது வரைக்கும் நான் கிளைமேக்ஸ் எழுதலைன்னா வந்து இப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அதனால் வந்து எனக்கு வந்து அப்போவே வந்து இந்த அப் டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் எழுதும்போதே வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து. கிரேட். இதுல இன்னொரு கேரக்டர் அமிதா அப்படின்ற கேரக்டர் இல்லையா, அவங்கள பத்தி சொல்லுங்க. இன்றைக்கி இருக்கிற வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து எப்படி வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ எப்படி வந்து அப்பாவோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதே மாதிரி வந்து அப்பாவுக்கு தெரியாமையே வந்து இது பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. ஒர்க் ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் அப்படிதான் நடக்குது. உனக்கு நான் வேணுமா அப்பா வேணுமா, நீ தான் வேணும் அப்படின்னு போறது அது மாதிரி தானே அந்த படத்துடைய அந்த கேரக்டருடைய பின்னாடி வருஷன் அதுதானே. ஆமாம், அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருந்தது. ஆக்சுவலி வந்து இதில் வந்து ஒரு சீனில் வந்து கஸ்தூரிக்கும் அவங்களுக்கும் ஒரு சீன் இருந்தது. அது அன்றைக்கி என்னாச்சுன்னா வந்து ஒரு ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் அதுக்கு கால் ஷீட் போட்டு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 24 ஷாட் எடுக்க வேண்டியது வந்து இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ லைட் பண்ண சொல்லிட்டேன். லைட் பண்ணி வச்சுட்டு கேமராமேன் சொன்னார் வந்து 8 o'clock ஆகிடும் லைட் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் பண்ண சொல்லிட்டு அந்த 2 hours டைம் கேப் இருக்குல்ல இல்லையா, 2 பேரையும் உட்கார வச்சுட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டேன். அப்புறம் கேமராமேன் ரெடியான உடனே வந்து சும்மா வந்து ஒரே ஒரு கேமரா மூமெண்ட்ஸ்க்காக மட்டும் வந்து ஒரு ரிகர்சல் ஒன்று பார்த்துட்டு பிறகு வந்து டேக் பண்ணலாம். டேக் அப்படி சொல்லிட்டு வந்து கேமரா ஆன் பண்ணியாச்சு. கேமரா மூவ் ஆகுது போகுது வந்து ஃபுல் சீனை மொத்தத்தையும் மாஸ்டர் ஷாட் அப்படியே ஃபுல்லாக மொத்தத்தையும் முடிச்சிட்டாங்க. முடித்தா வந்து 9 மணி இன்னொரு கால் ஷீட் போக வேண்டியது. எல்லோரும் அப்படியே சிப்பண்ட் ஆகிட்டாங்க. மொத்த இதுவே அப்படியே ஸ்தம்பித்து நின்ட்டாங்க. நின்று பேர் பார்த்தா வந்து நான் ஒன்றுமே சொல்லலை, கட்டு கூட சொல்லலை, பேக்கப் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி வந்து டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். ஓகே. ஏன்னா எனக்கு எல்லாருமே வந்து எனக்கு படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து வெரி டெடிக்கேட்டட் டு மீ. நான் அவங்கள கேர் எடுத்துக்கணுன்றத விட வந்து அவங்க என்ன மேலே பயங்கர கேரில் இருந்தாங்க. அதானே உண்மை, அதுதானே நமக்கும் தேவை. ஆமாம். கரெக்டாக வந்து நிறைய விஷயங்களில் வந்து
பர்சனலாகவும் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு ஷூட்டிங் டைம்லலாம். ஸோ அப்போல்லாம் வந்து கூடவே இருந்து வந்து பார்த்துப்பாங்க. அது மாதிரி நீங்க சொல்லுங்க உங்க பேரை பத்தி. இல்லை ஆக்சுவலி எனக்கு அவங்க பேரா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க தான் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி என்னை அந்த செட்டில் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா மேபி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சினிங்கிடுவேன் டக்குன்னு. இப்போது ரொமான்ஸ் என்ன பண்ணும்போது டக்குன்னு வந்து அவுட் ஆகிடுவேன், வெளியே வந்துடுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, இது ஒரு சீன் தான், இது வந்து நீ ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காத, சும்மா கேஷுவலாக இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி அவங்க இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பொண்ணு நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி ஆக்ட் பண்ணால் தான் நம்மளால் அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அவங்க நம்மளை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண அவங்க ஒரு நல்லாவும் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். இந்த படத்துக்கு ஏதாவது வெயிட் லாஸ்லாம் பண்ணீங்களா? நல்லா சாப்பிட்டு லெக்லாம் நல்லா ஏற்று அப்படின்னு மட்டும் சொன்னார். பாட்டுக்காக சொல்லியிருப்பாரு போல, பாட்டில் நல்லா ஃபிட்டாக தெரியணும் அப்படின்னு ஃபுல்லாக பம்ப் பண்ணி ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா தெரியுற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபுல் சாங் சீக்வன்ஸ்லையுமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தை இப்போ மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆதரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தை நாங்கள் தேட்டரில் போய் இன்னும் பார்க்காதவங்க போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லார் வீட்லேயும் எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது எப்படியாப்பட்ட ரிலேஷன்ஷிப், ஒரு கேர்ளுக்கு ஒரு பாய்க்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவர்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, எல்லார்கிட்டையுமே வந்து அந்த லவ்வோடு சேர்த்து வந்து ஒரு ஃப்ரிக்ஷனும் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனை இருக்கிறவங்க வந்து இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தாங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத் ஆகிடும். ஏன்னா வந்து அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணிக்குவாங்க, ஓகே மிஸ்டேக் வந்து நம்ம சைடில் மட்டும், அவங்க சைடில் மட்டும் கிடையாது, நம்ம சைட்லேயும் இருக்குது அப்படின்னு அது படத்தில் போய் வந்து அது ரியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படி ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து யாரோ ஒருத்தர் சாரி சொல்லிவிடுவாங்க. அதுக்கு கேரண்டி இந்த படம். ஓகே. ஆனால் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கவா? சண்டை வருது இல்லையா, இந்த சண்டையில் யார் மேலே தப்பாக இருக்கும்? பையன் மேலே தப்பாக இருக்குமா, பொண்ணு மேலே தப்பாக இருக்குமா? நான் இது ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் பையனோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் கரெக்டாக இருக்கும், பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவனோட விஷயத்தில் அவன் கரெக்டாக இருப்பான், இவங்களோட விஷயத்தில் இவங்க கரெக்டாக இருப்பாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் மாறும். நீங்கள் எல்லாமே ரிசர்ச்சை நானும் பண்ணேன், அதை நான் சொல்லலான்றதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். பார்த்தா நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆக்சுவலாக இது ரீசெண்டாக நான் ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த கப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு எதனால முதல்ல சண்டை வருது, அப்ப யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிருப்பாங்க, அந்த ஒருத்தங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சர்வே எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு குரூப் ஆஃப் கப்பலை வச்சு பார்க்கும்போது 2 பேருமே தப்பு பண்றாங்க, ஆனா அந்த 2 பேருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல 2 பேருமே கரெக்ட். ஸோ சர்வேலயே 2 பேருமே கரெக்ட் தான் வருது, 2 பேருமே தப்பு பண்ணிருக்காங்கன்னு தான் வருது. இப்ப இது யார்கிட்ட யாரு குறையா சொல்றதுனே தெரியாது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த திரைப்படத்தை பத்தி, இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னா? இந்த படம் நீங்க படமா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சினிமா நம்ம நிறைய பார்த்துருப்போம், சினிமேட்டிக்கா இருக்கும். நமக்கு படத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறாங்களோ அது எல்லாமே இருக்கிறது தான் ஒரு சினிமா. ஆனா இது எப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா ஒரு ரியாலிட்டி செக். நம்ம லைஃப்ல இல்லைன்னா நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, யாருக்கோ ஒருத்தருக்கு, ஒரு வீட்டில் இப்போ டிவோர்ஸ்னு சொல்றது ரொம்ப காமனான விஷயம், ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். ஸோ அவங்க எந்த மனநிலை, அந்த ஒரு பெயின் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிற, இது எல்லாமே நமக்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியும். ஸோ லைஃப்பில் ஒரு தப்பு நம்ம பண்ணாமல் இருக்கணும், இல்லைனா நம்ம எடுக்கிற டெசிஷன் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப பார்த்துக்கிட்டு நடக்கணும். நம்ம குட்டியாக பார்க்குற விஷயம் கூட இன்னொருத்தருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும், அது எங்கே போய் நிற்கும், கடைசியில் எங்கே போய் நிற்கும், இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சிடும். லவ் அதிகமானாலும் பிரச்சனை தான், லவ் கம்மியானாலும் பிரச்சனை தான், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும்னு இருக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, இந்த படத்தை மக்கள் வந்து பார்க்கறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க படத்துல? ஒரு 2 சீரியஸாக சொல்லிட்டாங்க, ஃபன்னானா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. படத்துல நீங்க என்ன வச்சிருக்காங்க போய் பாருங்க. அது வந்து அதான் ஃபஸ்ட்டு நான் நடிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு படம், கண்டிப்பாக டெஃபினட்டாக போய் பார்க்கணும். அதை தாண்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்க சரியாயிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனையா, பிரேக்ஃபாஸ்ட் வாங்க சரியாயிடும். உங்களுக்கு ஜாலியாக இருக்கணுமா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்க, ஜாலியாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணுமா, ஒரு 2 hours அந்த டேவே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்க, நல்லா ஃபுல் மீல்ஸே உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப்பே பண்ணாதீங்க உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்களோட இப்போ இருக்க இந்த படம் ரிலீஸ் இருக்கிற தேட்டர்ஸ்ல அதுலேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, இந்த படத்தில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம்னா இது எனிதிங் சீன் ஆர் எனிதிங்? ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எடுக்கிற அன்றைக்கி ஒரு சின்ன ஃபயர் சீக்வன்ஸ் இருக்கும்போது சாரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அப்போ வந்து சார் வந்து போயிட்டு வந்துட்டு
திருப்பியும் அம்மாக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பயங்கரம் அவங்கள சார் அம்மாவுக்கு ஆல்மோஸ்ட் சார் என்ன ஏஜ் கிட்டத்தட்ட 98. சார் 98 சார் 98 ஏஜில் அவங்க ஆல்மோஸ்ட் இதுவாக இருக்காங்க. சார் ரொம்ப இதுவாகிட்டார். ஏன்னா அன்றைக்கி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன் செட்டு போட்டு ஃபுல் ஃபயரில் அது இதை ஃபுல்லாக எரிச்சுதாகணும். அந்த டைம்லேயும் சார் வந்து இங்கே வந்து டெடிக்கேஷனாக ஒரு மாதிரி நான் இன்றைக்கி ப்ரொடியூசர் ஐட்டாக வாங்கியிருக்கேன், இன்றைக்கி நடக்கணும், அம்மாவெல்லாம் விட்டுட்டு திருப்பி இங்கே வந்து ஷூட் பண்ணி அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அவர் போனார். ஏன்னா சரி அம்மாக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு போவோம் சார். பட் ஸ்டில் எனக்கு படம் ரொம்ப முக்கியம், டெடிக்கேஷனாக வந்து சார். அதை நான் சாரை பார்த்து பயங்கரம் அட்மையர் பண்ணேன். பரவாயில்ல சார் இவ்வளோ டெடிக்கேஷனாக இருந்திருக்காரு. அது ஒரு மாதிரி டக்குன்னு ஞாபகம் வரும் நமக்கு. அந்த ஒரு ஃபயர் சீக்வன்ஸ் பார்க்கும்போது அன்றைக்கி என்ன நடந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சார் ரொம்ப அவர் லோவாக இருக்காருன்னு தெரியுது. பட் ஸ்டில் அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு டேக். ஏன்னா ஃபயர் ரிஸ்க் வேறு எங்களுக்கு. ஃபயர் டேரெக்டாக ஃபேஸில் அடிக்குது. ஆல்மோஸ்ட் ஃபுல் ஒரிஜினல் ஃபயர் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஃபுல் ஸ்டண்ட் டீமில் வர வச்சுட்டு அதுக்கான அந்த வீடோட செட்டை போட்டு எரிக்கிறோம் ஃபுல்லாக வீடை. ஒரு மாதிரி ரிஸ்க் எடுக்கும் போது சார் ஒரு மாதிரி கரெக்டாக இருந்து பண்ணி எங்களையும் பார்த்துக்கிட்டு கரெக்டாக. ஸோ அந்த ஒரு மாதிரி அந்த சீன் எனக்கு இன்னும் ஒரு ஹார்ட்டுக்குள்ளே நிற்கிது எனக்கு. சில பேருக்கு தான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். இவ்வளோ அனுபவம் இருக்கு அவருக்கு, அவர் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காருன்றது நமக்கு எல்லாருக்கும் ஒரு லெசன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஹார்ட் டச்சிங் சீன்? எனக்கு நான் டப்பிங் பேசுனது எனக்கு ரொம்ப மறக்க முடியல என்னால். ஏன்னா ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடைச்சது. 3 லாங்குவேஜ் பேசுகிறது. ஒவ்வொரு வாட்டியும் டப்பிங் தியேட்டருக்கு உள்ளே போகும்போது எப்படியாவது நல்லபடியாக முடிக்கணும் கடவுளேன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு போவோம். அது முடிச்சுட்டு வரும்போது அந்த ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் இருக்குல்ல, தேங்க்யூ, எனக்கு என்னால் அது பண்ண முடிஞ்சுட்டு இருக்கிற அந்த ஃபீல் ரொம்ப எப்போவுமே மனசுக்குள்ளே இருக்கும். இன்னொரு சீன் ஒன்று இருக்குது, எங்களுக்கு ஒரு ரொமான்டிக் சீன் ஒன்று எடுக்கிறேன் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே. அந்த டைமில் தான் அது ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு சீனு. அந்த டைமில் தான் என்னோடய அம்மம்மானா என்னோடய அம்மாவோட அம்மா அவங்க இறந்து போச்சுன்னு இருக்கிற அந்த ஒரு கால் எனக்கு வர்றது அப்போ தான். ஸோ என்னால் அது பண்ணவே முடியல. பட் நான் சிரிச்சே ஆகணும், நான் ரொமான்டிக்காக நடந்தே ஆகணும். அந்த மாதிரி அந்த ஒரு சீன் எனக்கு எப்போவுமே எனக்குள்ள ஒரு வலியாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நான் சிரிக்கிறேன், நான் நடிக்கிறேன், பட் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம இப்போது நார்மலாக இருந்திருந்தால் மேபி நான் அந்த டைமில் அழுதுருப்பேன், இல்லைனா அங்கே ஓடி போயிருப்பேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் இங்கே ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த சீன் எனக்கு எப்போவுமே வலியாக இருக்கும் உள்ள. என்னதான் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்மளும் மனுஷங்க தானே, உள்ளுக்குள்ள நமக்கும் ஹார்ட் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த திரைப்படத்தில் இந்த விஷயம் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக பதிஞ்ச விஷயம் எது? அவங்க சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் தான். எங்கள் செட் ஷூட் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சார் இப்போ சொன்னார்ல, ஒரு சிங்கிள் டேக்கில் ஒரு ஷாட் முடித்தோம், அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு. அது வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு 24 ஷாட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தார் சார். அன்றைக்கி வந்து சாருக்கு பயங்கர ஹெவி ஃபீவர், ரொம்ப ஃபீவர். அவரால் உட்காரவே முடியல, நம்ம கை காலம் ஷிவர் ஆகிற அளவுக்கு ஃபீவர் அவருக்கு. அவ்வளோதான் ஷூட்டிங் பேக்கப். மத்தியானமே 11-12 மணிக்கெலாம் முடியல, அவரால் கம்ப்ளீட்டாக முடியல. அது கிட்டத்தட்ட பீச்சுக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்கிற ஒரு வீட்டில் தான் ஷூட் பண்ணுறோம். அந்த உப்பு காற்று ஹீட் எல்லாம் சேர்ந்து ஹெவி ஃபீவர் சாருக்கு. சரி ஒரு 11 மணிக்கெலாம் பேக்கப் ஆகிடும்ன்ற ரேஞ்சில் தான் உட்காந்துருக்கோம். அவர் ஹாஸ்பிட்டல் சாரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்துட்டு மறுபடியும் ஷூட்டிங் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரோட அந்த டெடிகேஷன் லெவல் வந்து எனக்கு இன்றைக்கும் அதை மறக்கவே முடியாது. எனக்குமே காந்தி கிருஷ்ணா சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னைக்கு இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் அவரை பற்றியும் என்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஆல். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஷோ ரீல்ல பிரேக்ஃபாஸ்ட் டீமோட நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. அடுத்த ஷோல உங்களை நான் சூப்பரான கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.